ஹஜ்ஜிக்கு செல்ற வழி அனுப்புறது அவர்களை வரவேற்கிறது கூடுமா கூடாது? அதாவது ஹஜ்ஜிக்கு செல்றவர்களை வரவேற்பது அல்லது போகும்போது வழி அனுப்புவது இதெல்லாம் கூடுமான்னு கேட்குறாங்க. அப்படியா? பொதுவாக நம்ம ரூலை வச்சுக்கிடுவோம். அதாவது மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹஜ்ஜிக்கு போகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போனாங்கல்ல, ஒரு முக்கியமான ஒரு லீடருங்கிற முறையில் அவங்க ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது அவங்க சஹாபாக்கள் வழி அனுப்பி வச்சாங்களா? நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், எல்லாரும் என்னை வந்து வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி போங்க ரசூலா சொன்னாங்களா? இல்லை ஹஜ்ஜிலேருந்து திரும்பி வரும் பொழுது வரவேற்கிறாங்க, அவங்கள வரவேற்கலாம்ல. பிரிஞ்சு எவ்வளோ ஆர்வமாக ரசூல்லா பிரிஞ்சிருப்பாங்க பல நாட்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்போது மகிழ்ச்சியில் கூட போய் யாராவது வரவேற்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுதா? பார்க்க முடியலை. அப்போ ஹஜ்ஜிங்கிறது வந்து மறுமைக்காக செய்யக்கூடிய ஒரு இபாதத். அந்த இபாதத்தை வந்து இந்த மாதிரியான வரவேற்பு வாழ்த்து இதெல்லாம் என்ன செஞ்சிடறேன், அது முகஸ்துதியாக ஆக்கி நம்ம நன்மை அளிச்சிடக்கூடிய ஒரு விஷயங்கிறத நம்ம என்ன செய்யணும், கவனத்தில் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்போ நமக்கு பயன்பெற்று தரும் என்பதற்கு ஒரு 3 சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மறுமை நாளில் நடக்கக்கூடிய 3 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒரு மனிதன் செய்கிற தியாகத்திலே பெரிய தியாகம் எது? உயிர் தியாகம். இப்போ நம்ம செய்கிற தியாகங்கள் எத்தனை, நேரத்தை தியாகம் பண்ணுறோம், பணத்தை தியாகம் பண்ணுறோம், சில சுகங்கள் சந்தோஷங்களை தியாகம் பண்ணுறோம். எல்லாத்தையும் விட பெரிய தியாகம் எதுனா உசுர் தியாகம் தான். உயிரை கொடுத்துட்டு அப்புறம் உண்மை இல்லையே. அப்போ ஒரு மனிதன் செய்கிற தியாகத்தில் உயிர் தியாகம் பெரிய தியாகம். அந்த மாதிரி உயிர் தியாகம் செஞ்சால மறுமையில் எல்லாம் கூப்பிடுவான். என்னப்பா அப்போ மக்கள்லாம் என்ன செய்வாங்க, உயிர் தியாகி போகிறார், பயங்கரமான அந்தஸ்து கிடைக்க போகுது, ஏன்னா அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்து யாரும் கிடைக்காதுல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாம் என்ன கேட்பான், உனக்கு நான் திரகாத்திரமான உடம்பையெல்லாம் தந்திருந்தேனே, நீ என்ன செஞ்ச? உனக்காக என் உயிரே தியாகம் பண்ணிட்டேன் அப்படிமா. நீ உயிரை தியாகம் பண்ணது மட்டும்தான் உண்மை, எனக்காகங்கிறது உண்மை இல்லை. நீ எதுக்காக தியாகம் பண்ணேன்னு கேட்டால், நம்ம செத்து போன பிறகு உலகம் வந்து நம்மளை வீரன்ட்டு பாராட்டணும், தியாகின்னு பாராட்டணும், அதுதான் உன் நோக்கமாக இருந்துச்சு. பாராட்டிட்டாங்க, இங்கே ஒன்றும் கிடையாது, இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்கன்றான்ல. அதாவது சொர்க்கம் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை, அது நரகத்துக்கு இழுத்துட்டு போய் தள்ளுது. அதாவது செஞ்ச காரியம் தியாகம் செஞ்சிருக்கானு, உயிர் தியாகம் செஞ்சதெல்லாம் உண்மைதான். அந்த உயிர் தியாகம் செஞ்சதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, இவனை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து அதை கண்டிச்சிடறான், இழுத்துட்டு போய் சொல்லிடுறான். ஏன்? இறைவனுக்காக செய்கிற ஒரு வணக்கத்தில் வந்து அடுத்த புகழ் மரியாதை இதெல்லாம் வந்து கூட்டாக ஷிர்காக ஆக்கி அதுக்காக நீ செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல்ங்கிற அந்த ஒரு வேலை அதில் நடந்துருது. அதான் காரணம். அடுத்து எல்லாம் என்ன செய்வான், ஒரு பணக்காரனை கூப்பிடுவான். பணக்காரனை என்ன செய்ய முடியும், மறுமையில் பெரிய அந்தஸ்து அடைய முடியும். கெட்ட பணக்காரனுக்கு அடைய முடியாது. வள்ளலாக இருந்த ஒரு பணக்காரன் தான் வைங்க, அவனுக்கு நிறைய நன்மை கிடைக்கல. இத்தனை தர்மங்கள் செஞ்சுருப்பான், கடை வெட்டியிருப்பான், குளம் வெட்டியிருப்பான், ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டிருப்பான், அப்படி நிறைய நன்மைகள் அடைய முடியும். அந்த மாதிரி வாரி வாரி வழங்கிய வள்ளலை தான் எல்லாம் கூப்பிடுவான், கஞ்ச பையில கூப்பிட மாட்டான். வள்ளலை கூப்பிட்டு எல்லாம் என்ன செய்வான், ஏப்பா உனக்கு நிறைய காசு கொடுத்தேன்னு என்ன செஞ்ச? நான் வாரி வாரி உனக்காக வாரி வாரி கொடுத்தேன், நல்ல காரியம் எது நல்ல காரியம் இருந்துச்சோ அதில் ஒன்று கூட நான் மிச்சம் வைக்கல, அம்புட்டுக்கும் செலவழிச்சேன்பான் அவன். நீ அம்புட்டுக்கும் செலவழிச்சது உண்மை, எனக்காக செஞ்சியா? எல்லாரும் வள்ளல்னு பாராட்டணுங்கிறது தானே செஞ்ச, பாராட்டிட்டாங்க, போ இவனை இழுத்துட்டு போங்கன்றான்ல. அப்போ இவ்வளோ பணத்தையும் செலவழித்து அவ்வளோ நன்மைகளும் செஞ்சு பெரிய மூட்டை மூட்டையாக நமக்கு சுமக்க போகிறோன்ட்டு அவன் போகிறான். அவனுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது, நரகமாக இருக்குது. காரணம் என்ன? அவனுடைய எதிர்பார்ப்பு உலகத்தில் வந்து வள்ளல்னு கொடை வள்ளல் பேர் வாங்கணும், பேர் வாங்கியாச்சு போப்பான்றான் இல்லை. அடுத்து ஒரு மார்க் அறிஞர் எல்லாம் கூப்பிடுவான். மார்க் அறிஞர்னா கரெக்டான மார்க்கத்தை சொன்னவர், இது கெட்ட மார்க் அறிஞர் இல்லை, உள்ளதை உள்ளபடி சொல்லுவார் இல்லையா, அவங்களுக்கு தான் ஒன்றுமே கிடைக்காத. தப்பான மார்க்கத்தை சொன்னால் மார்க் அறிஞர் அல்லாட்ட கிடையாது. ஒழுங்கான மார்க்கத்தை சொன்ன மார்க் அறிஞரை எல்லாம் கூப்பிடுவான். நீ என்னப்பா, நான் ஊராக போனேன், அடி வாங்கினேன், உத வாங்கினேன், யாருக்கும் பயப்படாமல் சத்தியத்தை சொன்னேன் போனேன்னு அவர் செஞ்சதெல்லாம் அவர் சொல்லுவார். எல்லாம் என்ன பண்ணுவான், நீ இதெல்லாம் செஞ்சது நெசம், எனக்காக செஞ்சியா? உன்னை அறிஞர்னு எல்லாரும் பாராட்டணுங்கிறது தான் செஞ்ச, எல்லாம் பாராட்டிட்டாங்க, எங்கே முடிஞ்சு போச்சு கணக்கலாம், இவனை இழுத்துட்டு போங்கன்ட்டு வாங்கலாம். அப்போ மனிதர்களுக்கு அதிக நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு ஆலிமுக்கு, ஒரு செல்வந்தர் கொடை வள்ளலுக்கு, ஒரு உயிர் தியாகிக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்துக்கிறேங்க. எதனால் இது இழந்தது, அவர்கிட்ட என்ன மிஸ்டேக்கு? உசுரை கொடுத்து நெசந்தானே, பணத்தை கொடுத்து நெசந்தானே, கல்வியை கற்றுக் கொடுத்து நெசந்தானே, அதுலேருந்து குறைய அவர் வைக்கல. இது சரியில்லை. மனசு என்னவாயிடுச்சு, பெருமையாக ஆகிடுது. அப்போ ஹஜ்ஜெலாம் ஏமாத்துறோம். இதோட ஒப்பிடும்போது ஹஜ்ஜி பெரிய வணக்கம் தான், இதனோடு ஒப்பிடும்போது ஹஜ்ஜின்னா ஒரு ஹஜ்ஜி தானே, அவ்வளோதானே. இது காலங்காலத்துக்கு நன்மை. ஒரு ஆலிமா இருந்து ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் அவர் நன்மை இவருக்கு கிடைக்கும்.
அவர் ஒரு ஆளுக்கு சொன்னால் அந்த நன்மையும் கிடைக்கும், அவர் ஒரு லட்சம் அந்த நன்மை, இப்படி லட்ச நன்மை அடையக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிருக்காரு இருந்தாலும் அவருக்கு கிடைக்கிறது என்னவா இருக்குது, நரகமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி இபாதத்துகள், ஹஜ்ஜி, இந்த மாதிரியான வணக்கங்கள் நம்ம செஞ்சோம்னா நம்மளை கெடுத்து நரகப்படுகளை தள்ளுவதற்கு ஒரு கூட்டம் தயாராக தான் இருக்கும். நம்ம ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அழிக்க பார்க்குறாங்க. நம்ம எதுக்கு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோம், பட்டத்துக்காக போயிட்டு வந்தோம், நம்முடைய இபாதத்துகள் அழித்து நாசமாக்குற ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், யார் வந்து அந்த அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. அதாவது ஹஜ்ஜிக்கு போகாமலே நம்ம ஊரில் நடந்த கூத்தெல்லாம் சொல்லுவாங்க. பம்பாயில் இருந்துட்டு ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து இறங்கலாம், வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்கலாம் சொல்லுவாங்க. அது வரவேற்புக்காக வேண்டிய அப்படிலாம் நடந்த ஒரு காலம் இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை நம்ம பார்க்குறோம், போகிறதும் தெரியல, வர்றதும் தெரியல, நிறைய உண்டாயிடுச்சு. நிறைய மக்கள் இன்றைக்கி பார்க்குறோம், ஹஜ்ஜிக்கு போகிறது என்ன செய்யலை, அவர் போகிறதையும் யாருக்கும் அவர் சொல்ல மாட்டார், வர்றதையும் சொல்ல மாட்டார். அவர் வாட்டு சும்மா ஏதோ வெளியூர் போகிற மாதிரி இறங்கி வீட்டில் வந்து இருந்துருவார். நெருங்கிய இரத்த பந்தங்களுக்கு தான் அது தெரியுங்கிற அளவில் இன்றைக்கி வந்து அல்லாஹ் வந்து நிறைய மக்கள்கிட்ட அந்த இபாதத்தை வீணாக்காத, இபாதத்தை அப்படியே காப்பாற்றி கொள்ளக்கூடிய தன்மையை கொடுத்துருக்குறான். அதனால் வந்து இது வந்து நல்ல செயல் இல்லை. இந்த மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறவங்க இந்த மாதிரியான செயல்கள் என்ன செய்யக்கூடாது, மாட்டி நம்முடைய அமலை பாழாக்கி கொள்ளக்கூடாது.